புகழும் இறைவனுக்கு. நான் சனோஃபியா ஃபாத்திமா, கோயம்புத்தூர்ல இருந்து. ரொம்ப சின்ன ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி தான். எங்கள் ஃபேமிலிலேயே 4 பேர் தான், அம்மா, டேடி, அதுக்கப்புறம் என்னோட பிரதர், நான், அவ்வளோதான். ஸோ நான் வந்து வீட்டுக்கு செல்ல புள்ள, டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு பிரதர் இருக்காங்க, அவங்க சுஹைப், அவங்க PhD பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அம்மா ஹோம் மேக்கப். அண்ட் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து எப்பவுமே ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன், துருன்னு. ஸோ சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி தான் நான் வந்து வளர்ந்தேன். எல்லாமே வந்துட்டு படிப்ஸை விட நான் வந்து எனக்கு படிப்ஸ் வந்து அவ்வளோக்கா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னே சொல்லலாம். பட் படிப்ஸை விட எனக்கு வந்து இந்த ட்ராயிங், ஆர்ட், காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் வந்து என்னோட பிஸ்னஸ், என்னோட ஜேர்னியை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூலிங்லேருந்தே பார்த்தேன்னா, ஸ்கூல் படிக்கும்போது எப்பவுமே வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு என்னை வந்துட்டு நான் வந்து மேக்கப் பண்ணிட்டு காஸ்மெட்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து எப்பவுமே வந்து நீ காஸ்மெட்டிக்ஸ் ஃபீல்டில் தான் வருவ அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்கூலிங் வந்து நான் வந்து 10th வரைக்குமே வந்துட்டு TVSM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும். ட்ராயிங் காம்படிஷன்ஸ், பெயிண்டிங் காம்படிஷன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே என்னோட பேர் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். படிப்பில் இருக்கேனோ இல்லையோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக என்னோட பேர் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ நான் எல்லாத்துலேயுமே நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடுவேன். வின் பண்ணுறது அது எனக்கு செகண்டரி தான், பட் பார்ட்டிசிபேஷன் என்னோடதுல வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். அண்ட் நான் வந்து ஸ்கூலிங் வந்து நான் படிக்கும்போது ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பேன். ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் ரொம்ப விளையாட்டுத்தனமாக படிப்பேன். பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி வெறும் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அவங்கள வந்துட்டு டீச்சர்ஸ் கூட ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டுமே நான் படிச்சுட்டு போயிட்டு பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோட எக்ஸாம் ஹாலுக்கு போவேன். சேம் அதே மாதிரி நான் வந்து படித்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதை ஆன்சர் பண்ணிவிட்டு பாஸ் பண்ண போதும், அந்த அளவுக்கு தான். பட் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுவேன் எக்ஸாம்ஸ் எல்லாம். அண்ட் அதுக்கப்புறமா என்னோட காலேஜ் ஒரு வழியாக நான் வந்து ஸ்கூல் படித்து முடிச்சிட்டேன். 10th வரைக்கும் படித்து முடிச்சிட்டேன். அடுத்து வந்து எனக்கு வந்து 11th 12th வந்துட்டு எனக்கு மேக்ஸ்னாலே வந்து சுத்தமாக வராது. மேக்ஸ்னாலே எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட்னா அது வந்து மேக்ஸ் தான். ஸோ வந்து எனக்கு வந்து மேக்ஸே இல்லாத ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து 11th 12th வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்ஸ் குரூப், காமர்ஸ் குரூப் வந்துட்டு நான் எடுத்தேன். அந்த காமர்ஸ் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக அதுலேயுமே மேக்ஸ் வந்து அக்கௌண்டன்சியில் வந்துடுது. ஸோ என்ன பண்ணுறது, படித்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 11th 12th ரொம்ப ஜாலியாக கூலாக எந்த வித டென்ஷனுமே இல்லாமல் 11th 12th நல்லபடியாக நான் படித்து முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்கூலிங்குமே சரி, காலேஜ் லைஃபுமே சரி, ஒரு மாதிரி ஜாலியாக தான் போச்சு. அண்ட் என்னோட 6th ஸ்டாண்டர்ட் நான் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அது வந்து அமைஞ்சுது. 6th ஸ்டாண்டர்டில் எனக்கு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் எல்லாருமே சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு விழுந்துட்டேன், ஸோ விழுந்து உனக்கு ஒரு சின்ன வீக்கம் தான் ஆச்சு காலில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பட் அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு சின்ன வீக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் அது என்ன ஆச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு 4 months கழிச்சு தான் அது என்ன அப்படிங்கிறதே டாக்டர்ஸ்னாலே கண்டுபிடிக்க முடியுது. ஸோ என்னாச்சு அப்படின்னா, அவங்க டாக்டர்ஸ் வந்து என்னை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. எக்ஸாமின் பண்ணும்போது அவங்களுக்கே வந்து நான் என்ன டிசீஸில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னே தெரியல. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட கால் வந்து நடக்க முடியல, என்னால் வந்து மூவ் பண்ண கூட முடியல, மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸ் ஸ்டேஜுக்கே போயிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனே தெரில. ஸோ அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவங்க என்னமோ பண்ணி பார்த்ததுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு.
ஆக்சுவலி நான் பாதிக்கப்பட்டது என்னோட லெக்ல தான், அந்த லெக்ல தான் அந்த டிசீஸ் இருந்திருக்கு. பட் டாக்டர்ஸ் அதனால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால மெடிசின்ஸ் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. ஒரு 4 months கழிச்சு இதுதான் டிசீஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த டிசீஸ் வந்துட்டு ஒரு 4 months கழிச்சு டாக்டர் வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்படி எனக்கு ஒரு ஆஸ்டியோமைலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ரேர் டிசீஸ். இந்தியாவில் ரொம்ப ரேர் டிசீஸ் தான், எல்லாத்துக்குமே அது இருக்காது, ரொம்ப ரேராக இருக்கிற பர்சன்ஸ் தான் இருக்கும். ஸோ அது அன்எக்ஸ்பெக்டட்லி எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரில, பட் வந்துருச்சு. ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காததுனால எனக்கு லிவர் வந்து பாதிக்கப்பட்டுச்சு, லங்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால ஒரு சீரியஸாக அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சுது, எல்லாரும் அவ்வளோதான், ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன். ஸோ அவ்வளோதான், அந்த பொண்ணு வந்து முடிஞ்சுது, லைஃப் முடிஞ்சுது அப்படின்னு வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டுனா எல்லாத்துக்கிட்டையுமே அவ்வளோதான் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த நிலமையில திடீர்னு ஒரு மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி இல்லை இந்த பொண்ணு வந்து க்யூர் ஆகிட்டு வராங்க, ஸோ இது கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டுனா நம்மளுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு ஆஸ்டியோமைலிட்டிஸில் அப்படின்ட்டுனா அந்த ஸ்டெஃப்லோகாக்கை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா எலும்புக்குள்ளே போயிடுச்சு. எலும்பு வந்து அரிச்சு 2 எலும்புமே ஜாம் ஆகி என்னால் அந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணவே முடியல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் வந்து கொஞ்சமாக அதை வந்து சரி பண்ணுறாங்க. சரி பண்ணி ஓரளவுக்கு டிசீசஸ் எல்லாமே க்யூர் பண்ணிட்டாங்க. பட் நான் வந்து ரொம்ப ஒரு 6 மாதமா என்னமோ நான் படுத்தே இருந்ததுனால என்னால் அந்த பாடி வந்து ஒரு மாதிரி பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ பெண்ட் ஆனதுனால அது வந்து என்னால் எடுத்தோடனே வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியல. ஸோ வந்து ஃபிசியோதெரபி பண்ணாங்க, நிறைய கஷ்டப்பட்டேன் நடக்கிறதுக்காக. அதாவது உட்காரவே முடியாது, ஒரு 10 நிமிஷம் தான் என்னால் உட்கார முடியும், மறுபடியும் நான் போய் படுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி நிலமையில தான் இருந்தேன். என்னால் நடக்க முடியாது, என் டேடி தான் பேபி மாதிரி என்னை கேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தேன். அண்ட் கொஞ்சமாக வாக்கரில் நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஸ்டிக், அதுக்கப்புறமா கொஞ்சமாக என்னோட லெக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் ஆச்சு. அண்ட் வந்து ஸ்விம்மிங் போனேன். ஸோ இதெல்லாமே பண்ணி இன்னைக்கு உங்கள் முன்னாடி இப்படி தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோட ஆஸ்டியோமைலிட்டிஸ் அப்படிங்கிற அந்த டிசீஸை வந்துட்டு க்யூர் ஆகி அந்த ஸ்டேஜ் ரொம்ப வந்து ஒரு சின்ன குழந்தை, அதாவது 6th படிக்கிற சின்ன குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப வலிக்குதுன்னு தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர எனக்கு இப்படி ஆயிருக்கு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு என்னால் அது உணரவே முடியல. எல்லாத்துக்கிட்டுமே ஏன் என்னால் நடக்க முடியல, ஏன் என்னால் நிற்க முடியல அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிட்டு இருப்பேன். எல்லாருமே வந்து சின்ன குழந்தைங்க இல்லையா, ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்க, விளையாடுவாங்க. ஸோ நானும் அவங்க கூட போய் நான் விளையாடுறேன், என்னையும் சேர்த்துக்கோங்க, அந்த மாதிரி நான் வந்து சொல்லிட்டு இருப்பேன். ரொம்ப கஷ்டமான அந்த நிலமையில நான் இருந்தேன். பட் என்னோட பேரண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நீ என் கூட விளையாடு, அந்த மாதிரி அதாவது டிவி ஆகட்டும் இல்லை சின்ன கேம்ஸ் ஆகட்டும், நான் படுத்துட்டே விளையாடுற மாதிரி அந்த மாதிரி என்னை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சதுக்கே நான் ரொம்ப வந்து கிஃப்டடு. அதுக்கு என் ஃபேமிலிக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலுமே பத்தாது. என்னோட ஃபேமிலி இன்னைக்கு நான் இங்கே உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலி தான் மெயின் ரீசனாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்துட்டு நான் வந்து பிபிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணேன். பிபிஏ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைஃப்பில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் இருந்தேன். ஸோ டேடிக்கு வந்து என்ன அப்படின்ட்டுனா நீ வந்து பிபிஏ படித்ததுனால நீ வந்து பேங்கிங் வேலைக்கு போ, பேங்க் வேலைக்கு போன அப்படின்னா உட்காந்துட்டு உனக்கு வந்து சம்பளம் வரும், ஸோ உனக்கு எந்தவித கஷ்டமுமே இருக்காது அப்படின்னு. பட் எனக்கு என்ன அப்படின்ட்டுனா ஒரு மனுஷனுக்கு கீழே நம்ம வேலை செய்கிறத விட எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும், ஒரு ஆண்டர்பிரனராக ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு, என்ன பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு மைண்டு கெட்டவே கிடையாது. ஸோ நான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து வாட்ச் பண்ணுவேன் அண்ட் யூடியூப் வீடியோஸில் அதிகமாக பார்ப்பேன். ஆர்ட்டு, பெயிண்டிங், காஸ்மெட்டிக்ஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி. அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இந்த லிப்ஸ்டிக் ஆகட்டும், லிப் பாம், காஜல்னா எனக்கு அதில் சின்ன ஒரு கிரேஸ் கூட. அது இல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன், எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு மேக்கப் வந்து நான் பண்ணிகிட்டே தான் போவேன். ஸோ நான் வந்து டிஐஒய் காஸ்மெட்டிக்ஸ் வீடியோ நிறையா பார்ப்பேன்.
பார்த்துட்டு நான் அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காஜல், லிப்ஸ்டிக், ஐலைனர், அதுக்கப்புறம் சோப் இதெல்லாமே நான் வந்து வீட்லேயே மேக் பண்ணேன். டிஐஒய் காஸ்மெட்டிக்ஸ் தான், நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது, அது டிஐஒய் தான், அதாவது நம்மளே யூஸ் பண்ணுறது தான் அது. ஸோ அந்த மாதிரி நிறைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே நான் வீட்லேயே மேக் பண்ணேன். மேக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாமே வந்துட்டு அதை நான் வந்து காமிச்சேன். பாருங்க, நான் வந்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஐயோ இது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு, நீ இந்த ஃபீல்ட்லேயே போ, நீ இந்த ஃபீல்டில் எடுத்த அப்படின்னா நீ நல்லா வருவ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான், சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அந்த காஸ்மெட்டிக்ஸ்லேயே இப்போ வந்து ஒரு காஜல் பார்க்குறேன் அப்படின்னா அந்த காஜலில் நான் என்ன இன்வென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் சில ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாக போட்டு அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே மேக் பண்ணிட்டு இருந்தேன். மேக் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இதை வந்து ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன அப்படின்ட்டுனா, ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ நான் வந்து இதுக்குன்னே வந்து ஒரு பர்டிகுலராக கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். ஸோ நிறைய ரிசர்ச், பிகாஸ் இப்போ காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னா எல்லாருமே அந்த கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பட் என்ன சொல்கிறது, ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலாக அது கரெக்டாக யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. இப்போ வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜஸ்ட்டு 499, 699 அதுக்கெல்லாம் கோர்ஸ் இருக்குது. பட் காஸ்மெட்டிக்ஸ் ஃபார்முலேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் கோர்ஸ், அதோட ஃபுல் கைடோட நல்ல ஒரு டியூட்டரோட சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் தான் போய் படிக்க முடியும். ஸோ நிறைய ரிசர்ச் பண்ண அந்த மாதிரி யார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஃபைனலி இங்கே சென்னையில் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் நான் வந்துட்டு டிப்ளமோ இன் காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் எடுத்து நான் வந்து படிக்கிறேன். ஸோ அது படிக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதாவது நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட நான் வந்து படிப்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது நான் எடுத்து படிக்கும்போது ரொம்ப எனக்கு ஆர்வம், இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த டீச்சரையே வந்து தொல்லை பண்ணுவேன். அந்த டீச்சருமே ரொம்ப பொறுமையாக எனக்கு வந்துட்டு நான் என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கிளியர் பண்ணி பொறுமையாக எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன்ற அந்த கோர்ஸ் வந்துட்டு நான் வந்து படிக்கிறேன், அந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறேன். நம்ம வந்து இது நம்மளுக்கு காஸ்மெட்டிக்ஸ் நல்லா பண்ணுறோம், ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் NSDI சர்டிஃபிகேட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நான் வந்து எழுதி அதில் வந்து செகண்ட் கிளாஸில் நான் வந்து பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணிவிட்டு ஓகே நான் வந்து இந்த ஃபீல்டில் பர்ஃபெக்ட் ஆகிட்டேன், ஸோ பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஐடியா என்ன அப்படின்ட்டுனா, என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரீச் ஆகணும், அஃபோர்டபுளாக இருக்கணும், எல்லாத்தினாலுமே ட்ரை பண்ண முடியணும், அண்ட் அதே டைம் நல்ல ஒரு குட் குவாலிட்டி ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ அப்படி தான் நான் நினச்சேன். ஸோ 5 ரூபீஸ் சோப்பு, 30 ரூபீஸ் லிப் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அஃபோர்டபுளாக நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காம்படிஷன், எல்லாருமே யார் எடுத்தாலுமே காஸ்மெட்டிக்ஸ் ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ வந்து எப்படி இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை என்னோட பிராண்ட், ஓன் பிராண்ட் சனோ பிளஷ் அப்படிங்கிற அந்த பிராண்டில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பிராண்டை நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் வந்து மார்க்கெட்டிங்கில் என்னோட அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு மார்க்கெட்டிங்காக நம்ம வந்து அவ்வளோ செலவு பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்ட்டுனா, ஓகே நம்ம வந்து என்ன பண்ணோன்னா நம்மளால செலவும் பண்ண முடியாது அதிகமாக, ஆனால் அதே டைம் மக்களுக்கு இந்த பிராண்டை நம்ம கொண்டு போய் சேர்க்கவும் செய்யணும். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது, மார்க்கெட்டிங்காக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால
நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் செலவு பண்ணால் போதும், உங்களோட பிராண்டை நாங்கள் வேற லெவலில் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளை அப்ரோச் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக நாங்கள் செலவு பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50,000 ஆச்சும் தேவைப்பட்டுச்சு. ஸோ எனக்கு என்ன அப்படின்ட்டுனா, என்னோட பிஸ்னஸில் எனக்கு யாரையுமே நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, என்னோட பிஸ்னஸை நானே பில்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்மாக இருந்துச்சு. ஸோ என்னோட எய்ம் என்ன அப்படின்ட்டுனா, என்னோட பிஸ்னஸை நானே பில்ட் பண்ணணும். சின்ன ஒரு அவுட்லெட் சனோ பிளஷ் அப்படிங்கிற அந்த நேமில் நான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த அவுட்லெட்டில் நிறைய டிசேபிள் பர்சன்ஸ், ஆர்ஃபனேஜ் குழந்தைங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சின்ன ஒரு எய்மோட தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது நான் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் போது, எப்படி நம்ம இந்த சனோ பிளஷ் அப்படிங்கிற அந்த பிராண்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சின்ன சின்ன காலேஜஸ்லாம் நிறைய பேர் மேம் நாங்கள் ஸ்டால் போடுறோம், நீங்கள் ஸ்டால் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஏன் ஸ்டால் மூலயமா நம்மளோட மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மினி வெர்ஷனில் நான் கொண்டு வந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் 80 rupeesல இருக்கிற சோப் ஜஸ்ட் 5 rupeesக்கு நான் கொண்டு வந்தேன். அதே மாதிரி க்ரீம்ஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 rupeesக்கு நான் கொண்டு வந்தேன். அந்த மாதிரி எல்லாமே மினி வெர்ஷன்ஸில் நான் பேக் பண்ணி அதுக்கு உண்டான ஃபார்முலாஸ்லையுமே நான் அதை பண்ணிவிட்டு ஒவ்வொரு காலேஜ் லிஸ்ட்லையுமே கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் நான் 30 காலேஜஸ், எல்லா காலேஜஸ் 30 காலேஜஸ் மெயின் காலேஜஸ் தான். ஸோ அந்த மாதிரி யூத் பீப்புளுக்கு கொண்டு போய் என்னோட ப்ராடக்டை நான் சேர்க்கும் போது ஈஸியாக மக்களுக்கு என்னோட பிராண்டை போய் சேரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவில் நான் சின்ன சின்ன காலேஜஸ்க்கு போயிட்டு ஒவ்வொரு ஈவெண்ட் இருக்கும். அந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர் காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலேஜ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஸ்டாலை விசிட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணும்போது நான் ட்ரையாலுமே வச்சுருந்தேன். ஸோ ட்ரையாலுமே பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அப்படி நம்ம ஒவ்வொரு காலேஜஸாக போயிட்டு நம்ம ப்ராடக்டை சேல் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு லக்கிலி ரெகுலர் கஸ்டமர்ஸாக மாற ஆரம்பித்தாங்க. ஏன் ரெகுலராக கஸ்டமர்ஸாக மாற ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கின்னுக்குமே ஒவ்வொரு கன்சர்ன் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள் இருக்கும், சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கன்சர்னுக்குமே நான் கஸ்டமைஸ்டு காஸ்மெட்டிக்ஸ் நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அவங்க எல்லாருமே அஃபோர்டபுளாக நம்ம பிராண்ட் இருக்கிறதுனால நம்ம பிராண்டுக்கிட்ட நீங்கள் இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்கன்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க. ஸோ அதுவுமே நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கும்போதே மேம் உங்ககிட்ட பர்ஃப்யூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ ஏன் நம்ம பர்ஃப்யூம் கோர்ஸும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ இன் பர்ஃப்யூம் மேக்கிங் அப்படிங்கிற அந்த கோர்ஸுமே நான் பர்ஃபெக்டாக எக்ஸாம் எழுதி நான் படித்து முடிச்சுட்டு பர்ஃப்யூமே நம்ம ஆரம்பித்தேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெரிய பெரிய பாட்டிலில் தான் எல்லாருமே சேல் பண்ணுவாங்க. பட் நான் என்னோட பர்ஃப்யூம் ஜஸ்ட் 10 ml பர்ஃப்யூம் தான், 100 rupees தான். ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அண்ட் எல்லாத்துக்குமே என்னோட ப்ராடக்ட் போய் சேரணும். அதுதான் என்னோட மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் மெதுவாக என்னோட ப்ராடக்டை சனோ பிளஷ் அப்படிங்கிற அந்த பிராண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நானே லேபிள் டிசைன் பண்ணேன். அண்ட் நானே வீடியோஸ் எல்லாம் போடுவேன். இன்ஸ்டாவில் சனோ பிளஷ் அப்படிங்கிற அந்த பிராண்டில் நான் ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு நாள் விடாமல் ஏதாச்சும் ஒரு வீடியோ என்னோட ப்ராடக்ட் ரிலேட்டடாக, ஸ்கின் கேர் ரிலேட்டடாக மக்களுக்கு, அதாவது என்னோட பேஜ் மக்கள் பார்க்கணும். ஸோ சின்ன சின்ன ஸ்கின் கேர் டிப்ஸு அந்த மாதிரி நான் நிறைய எஃபர்ட் போட்டு டே அண்ட் நைட் கண்டென்ட் எல்லாம் உட்காந்து எழுதி எடிட் பண்ணி ஷூட் பண்ணி இது எல்லாமே நானே தான். எனக்கு சப்போர்ட் அப்படின்னா என்னை இப்போ எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறதாகட்டும், இல்லை காலேஜ் போயிட்டு அவங்க காலேஜில் என் கூட இருக்கிறதாகட்டும், அந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறது எங்கள் டேடி மட்டும்தான். மற்றபடி பிஸ்னஸ்க்கு தேவையானது எல்லாமே நானே தான் பண்ணிப்பேன். ஸோ என்ன பண்ணுவேன், நைட்டெல்லாம் உட்காந்து ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுவேன். அண்ட் மார்னிங் கண்டென்ட் எழுதுவேன், ஆஃப்டர்நூன் ஷூட் பண்ணுவேன், ஈவினிங் எடிட் பண்ணுவேன், அதை அப்படியே போஸ்ட்டும் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் என்னோட ரொட்டீனாகவே இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமை நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு 100 ஃபாலோவர்ஸில் இருந்தது என்னோட பேஜு.
அதுக்கப்புறமா ஒரு 5K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பார்க்கவங்க எல்லாத்தையுமே வந்து சனோ பிளஷ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸு கிவ் அவே அந்த மாதிரிலாம் நான் வந்து கண்டக்ட் பண்ணி என்னோட பேஜை வந்து மக்களுக்கு கொண்டு போய் நான் வந்து டெலிவர் பண்ணேன். ஸோ அதனால நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தாங்க அண்ட் நிறைய இன்சைட்ஸுமே எனக்கு வர ஆரம்பிச்சுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பிராண்டை, இந்த சனோ பிளஷ் அப்படிங்கிற அந்த பிராண்டை நான் வந்து 4 இயர்ஸ் நாங்கள் மட்டுமே சேர்ந்து என்னோட பிராண்டை 4 இயர்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டு இதை எப்படி கொண்டு போகலாம், இதில் என்ன இன்னும் வந்து நம்ம க்ரியேட்டிவாக கொண்டு போகலாம். நல்லா போயிட்டு இருந்த அந்த பிஸ்னஸில் திடீர்னு ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, என்னோட வாழ்க்கையை திருப்பி போட்ட சம்பவம் அது. திடீர்னு எனக்கு ஒரு கால் வருது ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் கிட்டேருந்து. மேம், நீங்கள் வந்து சனோ பிளஷோட ஓனரா, உங்கள் மேலே வந்து எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு ஆஃபீஸில் வந்து என்னை மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அது ஒன்றுமே புரியல. பிகாஸ் இது வரைக்குமே பார்த்திங்கன்னா 4 இயர்ஸாக நான் இந்த பிஸ்னஸை வந்துட்டு பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். 4 இயர்ஸாக ஒரு கஸ்டமர் கூட எனக்கு வந்து உங்கள் ப்ராடக்ட் போட்டு எனக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வந்துருச்சு, உங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு சரியில்லை, அந்த மாதிரி எனக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால், அதாவது இப்போ ஸ்மெல்லு சரியில்லை, அந்த மாதிரி எனக்கு ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே தவிர ப்ராடக்ட் டிஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே 4 இயர்ஸாக யாருமே இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஸோ எனக்கு அந்த கால் வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, என் வாழ்க்கையே நின்று போன மாதிரி. பிகாஸ் இதுக்காக நான் வந்து டே அண்ட் நைட் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். இந்த பிஸ்னஸை நான் வந்துட்டு மேலே கொண்டு வரணும், என்னோட பிராண்டில், ஓன் பிராண்டில் என்னோட பேர் சனோ பிளஷ் அப்படிங்கிற என்னோட பேரில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட கனவு, பெரிய கனவாக இருந்துச்சு. ஸோ அந்த கனவு எல்லாமே உடையிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது என்னால் அதை வந்து டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஆஃபீஸ்க்கு போகும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேம் வாங்க, நீங்கள் சனோ பிளஷ் தானே, வாங்க, உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அரைஸ் ஆகிருக்கு, அந்த கம்ப்ளைண்ட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. அந்த லெட்டரில் பார்த்தா யார் என் மேலே கம்ப்ளைண்ட் அரைஸ் பண்ணியிருக்காங்க, எதனால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறவங்களே சரி, ஆக்சுவலி நான் என்னோட கேரக்டர் எப்படி அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், எல்லாத்துக்கிட்டையுமே சீக்கிரமாக நான் வந்து மிங்கிள் ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க அவங்களுமே சேம் காஸ்மெட்டிக் ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கூட நான் இருக்கேன். எனக்கு அது அப்புறமா தெரியும் இவங்க தான் அப்படிங்கிற அந்த பர்சனை நான் கண்டுபிடிச்சதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் கடவுள் எனக்கு அந்த பர்சன் தான் அப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டாங்க. பட் அது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களும் சேம் காஸ்மெட்டிக் ஃபீல்டில் இருக்காங்க. அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி இது வந்து எனக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா பிகாஸ் சேம் காஸ்மெட்டிக் ஃபீல்டு, சேம் ப்ராடக்டாக இருக்கும்போது அது நம்மளால ரிவீல் பண்ண முடியல அந்த சீக்ரெட்டை. ஸோ நான் சொன்னது என்னென்னா இங்கே போய் படிங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க வந்து நீ எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டியா, பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க இது பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. இல்லாத ஒரு இஷ்யூ. அதாவது நான் வந்து ஸ்டால் போட்டிருந்தேன், அந்த ஸ்டாலில் வந்து ஒரு குழந்தையோட அம்மா வந்து சோப்பு வாங்கினாங்க. அந்த சோப் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு போட்டிருக்காங்க, அதனால் அந்த சோப் போட்டதுனால அந்த குழந்தைக்கு ஃபுல்லுமே அலர்ஜி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் அரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் இன்ஸ்டாகிராமில் இருந்ததுனால இன்ஸ்டாகிராமில் இருந்து என்னோட ஃபோட்டோஸ், ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து இதுதான் அந்த ப்ராடக்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மொட்டையாக ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு பார்த்ததுக்கப்புறம் இது யாராக இருக்கும் எனக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குது. பிகாஸ் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து நான் இது வரைக்குமே ஃபேஸ் பண்ணதில்லை. நான் நினச்சது என்னன்னா இந்த பிராண்ட் வந்து பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளால முடியாதவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட ஆரம்பித்த இந்த பிராண்டோட பிஸ்னஸ் இப்போ வந்து முடங்கி போகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதில் வேற ட்ரக் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே நீங்கள் இருக்கட்டும் மேம், கம்ப்ளைண்ட் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பிராண்டை வந்துட்டு நீங்கள் வந்து காஸ்மெட்டிக் லைசன்ஸ் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வந்து நான் வந்து
ஆக்சுவலி எடுக்கிற அந்த ப்ராசஸில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நியர்லி பார்த்திங்கன்னா 12 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எங்கள் ஃபேமிலி நியூக்ளியர் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதுனால எனக்கு யாரையுமே கஷ்டப்படுத்த வந்து விருப்பம் கிடையாது. ஸோ அதனால் நானே தான் என்னோடய பிஸ்னஸை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மோட்டிவில் தான் இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இல்லை மேம், நீங்கள் வந்து உங்களுக்கு 1 year டைம் தரோம், அந்த 1 yearக்குள்ளே நீங்கள் இந்த காஸ்மெட்டிக் லைசன்ஸை எடுத்துருங்க, இல்லை அப்படின்னா லோன் லைசன்ஸ் எடுத்துகிட்டு பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுங்கள். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ஆகட்டும் இல்லை ஆஃப்லைனில் ஆகட்டும் இந்த சனோ ப்ளஷ் அப்படிங்கிற இந்த பிராண்டில் எந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் வந்து மக்களுக்கு சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி அவங்க சொன்னோன்னே எனக்கு அது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு சுத்தமாக தெரில. யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது, எனக்கு சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அண்ட் அவங்க சொன்னது என்னன்னா, எனக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் போஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து உடனே வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து போயிட்டு டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க. ஸோ பட் அந்த 350 ஆக்சுவலி நான் அந்த என்னோட பிராண்டை பற்றி என்னோட பேஜில் 350 வீடியோஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். 350 வீடியோஸுமே வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவுமே வந்துட்டு சும்மா பிளாண்டாக எடுக்காமல் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருக்கும் அண்ட் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொன்றுமே கண்டென்ட் எழுதி ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி எல்லாமே நானே தான். யார்கிட்டையுமே நான் எடிட் பண்ணவும் கொடுக்கல, யார்கிட்டையுமே நான் ஹெல்ப்பும் கேட்கல. ஸோ இந்த மாதிரி நான் பில்ட் பண்ண என்னோட இன்ஸ்டாகிராமோட அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து டெலிட் பண்ணும் அப்படின்னு, அதுவும் இன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் போயிட்டு டெலிட் பண்ணிடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமே நீங்கள் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் எனக்கு நியர்லி 5K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஸோ 5K ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது எனக்கு வந்து பேஜை வந்து டீஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிற அந்த இது தோணலை. ஸோ அதை பிகாஸ் நான் வந்து நிறைய ஸ்கின் கேர் டிப்ஸ் இந்த மாதிரி நான் வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடாக இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருந்தேன். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுனா, சரி நம்ம வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது மட்டுமே வந்து நான் வந்து ஒவ்வொன்றா டெலிட் பண்ணுவேன். அப்போ ஒவ்வொன்றா டெலிட் பண்ணும்போது எனக்கு அது அந்த வீடியோஸ் எல்லாமே நான் ஷூட் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கு எல்லாமே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அது ஒவ்வொன்றும் டெலிட் பண்ணும்போது அழுக அவ்வளோ வருது. பிகாஸ் அது அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எடுத்த வீடியோஸ் எல்லாமே இப்படி போயிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் நான் லைஃப்பில் என்ன தான் பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த ஃபீல்டில் நான் வந்து வந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க, ஆஸ் அ விமனா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, நீ வீட்டில் பேசாமல் இரு, இதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை. பிகாஸ் என் ஃபேமிலியில் யாருமே விமன் ஆண்டர்ப்ரெனர் கிடையாது. நான் தான் என் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் விமன் என்டர்ப்ரெனர். அதனால எல்லாத்துக்குமே ஒரு பொறாமையாகட்டும் அண்ட் இவ முன்னாடி எப்படி வருவான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நிறைய பேத்துக்கு இருந்தது. பட் நான் வந்து எல்லாத்துக்கிட்டே சொன்னது என்னன்னா, இல்லை கண்டிப்பாக என்னாலையும் முடியும், கண்டிப்பாக இதே வாயால் நீயா இப்படி அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி தான் நான் இந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்கினேன். எங்கள் டேடி அண்ட் என் பிரதரோட சப்போர்ட்டோடு இறங்கினேன். ஓரளவுக்கு என் பிஸ்னஸை நல்லாவே டெவலப் பண்ணேன். இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட பிஸ்னஸ் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டாப் பண்ணதுனால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இன்ஸ்டாகிராமில் 5K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ எனக்கு நிறைய விமன் பிஸ்னஸ் எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு எங்களால் வந்து பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டெல்லாம் போயிட்டு ப்ரமோஷன் அப்படிங்கிற கேட்கும்போது அவங்களாம் வந்துட்டு 10K 20Kன்னு ரொம்ப சர்வ சாதாரணமாக அவங்க கேட்குறாங்க. ஸோ எங்களால் அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து எங்களால் பண்ண முடியல. பிகாஸ் நான் வந்து சின்னதாக வீட்லேயே ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான். அதாவது அந்த டெரகோட்டா ஜுவல்லரி, மெஹந்தி, கேக் பிஸ்னஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரெனர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம ஏன் பண்ணக்கூடாது, சரி பரவாயில்ல நம்ம பிஸ்னஸ் தான் இப்படி ஆயிடுச்சு,
நம்ம மற்றவங்களுக்காச்சும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மோட்டிவ்ல ஒரு பேஷனாக, பிகாஸ் எனக்கு இன்ஃப்ளூயன்சிங் வந்து ரொம்ப பிடிக்கும். இன்ஃப்ளூயன்சிங்னா எனக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதாகட்டும், பேசுறதாகட்டும், எனக்கு ரொம்ப அது ஈஸியான வேலை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்படி இருக்கும்போது ராம் ஜானு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எனக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிவாக இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு அவங்க இருந்தாங்க. ஸோ ராம் ஜானு மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுக்கு சும்மா அப்படி சொல்லியிருந்தேன். பட் நான் வந்து இந்த அவங்களோட சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து அது எப்படி வந்து மக்களுக்கு கொண்டு போய் ஈஸியாக கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின வீடியோஸ், அதாவது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா டெரகோட்டா ஜுவல்லரி, அண்ட் இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா சாரி, அண்ட் இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா மெஹந்தி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் விமன் பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர்ஸோட பிஸ்னஸை நான் வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட பேஜ் வந்து இன்னுமே க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 monthsலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 தெரிஞ்சவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ப்ரமோஷன். பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேட்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அது வந்து அப்போ இருக்கிற அந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஃபீல்டு வந்து பூம் ஆயிட்டு வருது. ஏன்னா யாரை பார்த்தாலும் எல்லாமே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, சரி நம்ம ஏன் வந்து இந்த சேம் சனோ பிளஷ் அப்படிங்கிற அந்த பேஜையே நம்ம இன்ஃப்ளூயன்சிங்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த தாட் வேணா எனக்கு வந்துச்சு. ஸோ வந்தோடனே நான் வந்து சரி எல்லாத்துக்குமே யாரெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்துக்குமே நான் வந்து ப்ரமோஷன் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருந்தேன். நான் 1K 2K அந்த மாதிரி நான் வந்துட்டு பெய்ட் ப்ரமோஷன்ஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பெய்ட் ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எனக்கு ஒரு ஏர்னிங்ஸாகவும் கிடச்சிது அண்ட் மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி அது ரொம்ப நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. அந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பிகாஸ் எனக்கு அந்த எடிட் பண்ணுறதாகட்டும், ஷூட் பண்ணுறதாகட்டும், அது எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப பிடிச்சி இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஃபீல்டில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு என்ன சொல்கிறது, இனிமேல் அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த நிலமையில இருந்த நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர், கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன். என்னை தேடி வந்து வீடியோ கேட்குற மாதிரி ப்ரமோட் பண்ணுற மாதிரி எனக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சுது. ரொம்பவே ஹாப்பியாக இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்குமே நிறைய ப்ரமோஷன்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து எனக்கு பர்டிகுலர் கேட்டகரிலாம் கிடையாது. ஃபுட்டுனா ஃபுட்டு பண்ணுவேன், அண்ட் கிளாத்திங்னா கிளாத்திங் பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே நான் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஜேர்னி வந்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அண்ட் என்னோட இந்த இதில் வந்துட்டு மெயினாக நான் சொல்ல போனால் இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் வேணாம்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னும் இன்ஃப்ளூயன்சிங் பண்ண போறியா, எதுக்கு நம்ம குடும்பத்துக்குலாம் இது செட் ஆகுமா, எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அப்பவும் கூட என்னோட பிரதர் அண்ட் என்னோட ஃபாதர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இல்லை நீ பண்ணு, நீ நல்லா பேசுகிற, நல்லா பண்ணு, உனக்கு என்ன முடியுமோ என்ன பிடிச்சதோ அது நீ பண்ணு, நீ நல்லபடியாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேமிலி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் வீடியோ ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்கு தனியாக கேமராமேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கள் டேடி தான் நான் எங்கே போனாலும் என்னோட லொக்கேஷனுக்கு அவர் என்னை கூட்டிகிட்டு போகிறது, ஷூட் பண்ணுறது எல்லாமே எங்கள் டேடி எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். பட் அவர் வந்து கேமராவில் வரமாட்டார், என்னோடய வீடியோஸில் எதுலேயுமே இருக்க மாட்டார். பட் அவர் வந்து என்னோட ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கார். எனக்கு இந்த மாதிரி ஒரு டேடி, இந்த மாதிரி ஒரு பிரதர் நான் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே நான் வந்து கொடுத்து வச்சுக்கிட்டு ரொம்பவே ஒரு லக்கி பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்கள் முன்னாடி இன்ஃப்ளூயன்சராக நின்றுட்டு இருக்கேன். ஸோ சனோஃபியா ஃபாத்திமா அப்படிங்கிற அந்த நேம் இப்போ எல்லாருமே மறந்து சனோ பிளஷ்ன்னு தான் கூப்பிட்றாங்க. யாரை பார்த்தாலும் எல்லாருமே வந்துட்டு என்னோட பேரே வந்து சனோ பிளஷ் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் ரியலி என்னோட நேம் சனோஃபியா ஃபாத்திமா தான். ஸோ இன்ஃப்ளூயன்சிங் ஜேர்னி இவ்வளோ எனக்கு வந்து ஒரு க்ரோத்து கொடுக்கும், இவ்வளோ ஒரு ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது,
ஒரு விமன் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஆரம்பித்த அந்த ஜேர்னி தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் இன்ஃப்ளூயன்ஸராக நின்றுட்டுருக்கேன். ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் நான் சனோ ப்ளஷ் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் என்னோடய காஸ்மெட்டிக்ஸ் இல்லையா, அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூடயும் நான் தான் சனோ, நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பிகாஸ் நான் வெளியே போகக்கூடிய சூழ்நிலை எதுவுமே இருக்காது இல்லையா. வரும், ஆர்டர் வரும், நான் ஆர்டர் பண்ணுவேன், அண்டு நான் வந்து ப்ராடக்ட்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவேன், டிஸ்பேட்ச் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் நானே பண்ணிகிட்டு இருக்கிறது. அந்த நிலையில் யாருக்குமே என்னை வந்து தெரியாது, நான் ஒரு ஐடென்டிட்டியாக யாருக்குமே தெரிய மாட்டேன். பட் இன்ஃப்ளூயன்சராக நான் இருக்கும்போது நான் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அண்ட் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு இது இவ்வளோ ஒரு பூம் ஆகும், இந்த ஃபீல்டு வந்து பூம் ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்மெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆவோமா, ஜஸ்ட் அதெல்லாம் ஒரு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பித்த அந்த இன்ஃப்ளூயன்சர் ஜேர்னி. பட் அன்எக்ஸ்பெக்டடாக என்னையுமே சப்போர்ட் பண்ணாங்க. இத்தனைக்குமே எனக்கு வந்து டிசேபிலிட்டி இருக்குது, எல்லாத்து மாதிரியும் நார்மலாக என்னால் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது. அண்ட் நான் எங்கே போனாலுமே நான் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெஸ் என்னோடது மாறுமே தவிர இந்த மாதிரி மாஸ்கோடையே தான் இருப்பேன். மாஸ்க் தான் என்னோட ஐடென்டிட்டி. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸுக்குமே ஒவ்வொரு ஐடென்டிட்டி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சனோ ப்ளஷ் அப்படின்னாலே இந்த மாதிரி மாஸ்கோட தான் நான் எல்லா வீடியோஸுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஜேர்னிலே ஆகட்டும், பிஸ்னஸ் ஜேர்னிலே ஆகட்டும், எனக்கு நிறைய பேர் என்னோட பேக் சப்போர்ட்டர்ஸாக நிறைய பேர் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அது யாரெல்லாம் அப்படின்ட்டுனா, ஆனால் என்னோடய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா என்னோட டேடி ஃபேமிலி ஆகட்டும், மம்மி ஃபேமிலியில் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு நீலாம் பண்ணுற, நாங்கள்லாம் என்ன இந்த மாதிரி பிஸ்னஸாக பண்ணுறோம், இல்லை இன்ஃப்ளூயன்சிங் தான் பண்ணுறோமா, நம்ம குடும்பத்தில் யாராச்சும் இப்படி இருக்காங்களோ, ஏன் இப்படி பண்ணுற, அதாவது இப்படி போய் எங்களோட மானத்தை வாங்குறிய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. பட் நானும் அதெல்லாம் காதில் வாங்கிக்கவே இல்லை. பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க, பட் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுக்கு தெரியும். நம்மளோட ஃபீல்ட்லேயே ஆகட்டும், எதுவுமே நம்ம வந்து ஒரு பாண்டோட ஒரு லிமிட்டோடு நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே அது வந்து உங்களுக்கு வந்து அது என்றைக்குமே சேஃப் தான். ஸோ நம்ம லிமிட்ஸை க்ராஸ் பண்ணக்கூடாது. நம்ம பார்டர்ஸ்குள்ளேயே நம்மளோட பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை நம்மளோட ஃபீல்டில் இன்ஃப்ளூயன்சிங் ஆகட்டும், எதானாலும் என்னோட பார்டர்ஸ்குள்ளே என்னோட லிமிட்ஸை நான் எப்பவுமே க்ராஸ் பண்ணதே கிடையாது. யார் என்ன சொன்னாலுமே அதை நான் ஒரு பெருசாக மதிக்கவே மாட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு நான் சொன்னேன் இல்லையா, அவங்க என் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்களே வந்துட்டு நான் என்னோட பிஸ்னஸை முடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. பட் நான் வந்து யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, மறுபடியும் நான் வந்து மேலே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஜேர்னிக்குள்ளே நான் வந்து நுழைஞ்சேன். அவ்வளோ சீக்கிரம் யார் கூடயுமே நீங்கள் வந்து க்ளோஸ் ஆகிடாதீங்க. அப்படியே க்ளோஸ் ஆனாலும் நீங்கள் வந்துட்டு உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக எதையுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது தான் அவங்க வந்துட்டு இது சொல்லிக்கூட அது சொல்லிக்கூட அந்த மாதிரி சொல்லி நம்ம பிஸ்னஸுக்கே ஒரு யமனாக ஆயிடுறாங்க. ஸோ நான் சொல்கிறது அதுதான். ஸோ இப்படி தான் என்னோடய இன்ஃப்ளூயன்சிங் ஜேர்னி வந்துட்டு இருந்தது. ஸோ இதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து என் ஃபேமிலி, என்னோட ஓன் ஃபேமிலியில் எங்கள் டேடி அண்ட் என்னோடய பிரதர் ஃபுல் சப்போர்ட். இன்ஃப்ளூயன்சிங் பண்ணும்போதும் ஆகட்டும் அண்ட் நான் பிஸ்னஸ் பண்ணும்போதும் ஆகட்டும், ரெண்டுத்துலேயுமே நான் என்ன பண்ணாலும் அவங்க என்னோடய ஃபேமிலி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இது வரைக்குமே. நீ உனக்கு என்ன பிடிச்சதோ அதை பண்ணு, உனக்கு இது பிடிச்சதா அதை பண்ணு, இல்லை அது பிடிச்சதா அதை பண்ணு, எது பிடிச்சாலும் நீ அதை பண்ணு, நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க. இதுக்காக பின்னாடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுமே வந்துட்டு என்னை நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நம்ம ஹசியாக்கா ஆகட்டும், நிறைய பேர் நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய அவார்ட்ஸ் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். வீடு அண்ட் வந்து தமிழ் பிஸ்னஸ் அவார்ட்ஸ், டிஎன்எஸ்ஏ அவார்டு, இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸுமே நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த அவார்ட்ஸ் எல்லாமே எதுவுமே பெய்டு அவார்ட்ஸ் கிடையாது. அவங்களே நம்மளை அப்ரோச் பண்ணி நம்மளோட ஒர்க்கை என்கரேஜ் பண்ணுற விதத்தில் நான் வாங்கின அவார்ட்ஸ் தான். ஸோ என்னோட கதை இதுதான். ஸோ இந்த வாரம் ஃபுல்லுமே சனோ ப்ளஷ்னா யார், சனோஃபியா ஃபாத்திமா யார், எப்படி சனோ ப்ளஷ் அந்த பிராண்டை வந்து நான் க்ரியேட் பண்ணேன்,
எப்படி நான் இன்னைக்கு சனோ பிளஷா இன்ஃப்ளூயன்சராக உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன், இது எல்லாமே என்னோட ஜேர்னி. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஜேர்னி இருக்கும். ஸோ என்னால் முடியும் அப்படின்னா உங்களாலுமே கண்டிப்பாக முடியும். ஸோ என்னோட ஸ்டோரி உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ சனோ பிளஷ் அந்த பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்பவே நன்றி.